பிச்சி போட்ட ப்ரான் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே ப்ரான்ஸை ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் குடமிளகா ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எக்ஸ் ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்தளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் பரோட்டாவை குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிச்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே சால்னாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பிச்சி போட்ட ப்ரான் பரோட்டா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் ஓவர் பரோட்டா வச்சு ஈஸியாக நம்ம இதை வீட்டில் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.